இதிலிருந்து உங்களுக்காக என்ன பண்ணாரு, அவருடைய சாட்சியிலும் விசேஷித்த சாட்சியாக இருக்கும். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். ஒரே ஒரு நிமிஷமாக அப்படியே என்ன பண்ணுவோம், தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே அருமை ஊழியக்கார சகோதரரை மறைத்து நீங்கள் வெளிப்பட போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே நன்மையான ஈவுகளினாலும் பூர்ணமான வரத்தினாலும் ஏதோ தகப்பனை எங்களை வேலி அடைக்க விரும்புகின்றவர். ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உங்களுடைய வார்த்தைகள் கடந்து வந்து எங்களை இந்த வேளையிலே ஏதோ தகப்பனை சந்திக்க எங்களோடு கூட பேச உங்களுடைய சித்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய சத்தத்திற்கு இடம் கொடுக்கத்தக்கதாக எங்களை தாழ்த்துகின்றோம். அருமை ஊழியக்காரரை உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவரை மறைத்து நீங்க வெளிப்பட போகின்றதற்காக எங்களோடு கூட பேச போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் இங்கே ஒரு சாட்சியாக தான் இருக்கிறேன். இந்த நாளிலும் நான் உங்கள் மத்தியில் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. இனி காலையில் கூட வருவேனான்னு ஒரு சந்தேகம். கடந்த நாட்களில் மருத்துவமனையில் ஒரு 10-15 நாள் இருந்தேன். இப்போது ஐயா வந்து நல்லா கவனிச்சாங்க, கூடவே இருந்து கவனிச்சு சகோதரனை கூட இருந்து கவனிச்சு எல்லாம் சரியாக பார்த்துட்டாங்க. ஆனால் காலையில் வரைக்கும் எனக்கு ஒரு போராட்டமாக தான் இருந்துச்சு, வர முடியுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் வரும்போது கூட எவ்வளோ ஒரு கிராமிக்கு, ஆனால் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த நாளில் கட்ட தடைகளை உடைத்து கிருபை செய்திருக்கிறார். நாட்களிலும் கூட நான் மருத்துவமனையிலிருந்து மீண்டு வரவும் பலவீனப்பட்டிருக்கும் போது ஒரு மருத்துவமனைக்கு போனேன், ஒரு லோக்கல் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், என்னுடைய முகம் கை காலெலாம் வீங்கிருந்து பார்த்து உங்களுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுட்டார். 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்கு உங்களுக்கு கேட்ட உடனே. ஆனால் மறுநாள் மருத்துவமனைக்கு நான் எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் ஜபம் கொடுத்து ஜபம் பண்ணி இது போனதுக்கப்புறம் அங்கே போனால் அந்த டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பெக்ஷன் அவ்வளோதான், இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, அதெல்லாம் சரியாயிடுன்னு சொல்லி ஆண்டோட பெரிதான கிருபையினால கர்த்தர்களுக்கு இங்கே மத்தியில் விட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு ஒரு சின்ன ஒரு 2 சரணத்தை நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிறகு தேவனுடைய வார்த்தை கேட்போம். எத்தனை பேர் என் சாட்சியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் திரும்பமாக சொல்லி, ஏன்னா முதல் முறை வரும்போது அதிகமாக சாட்சிக்கே நேரம் போயிடுச்சு. அதனால் இன்னைக்கு முழுக்க தேவனுடைய வார்த்தை அதிகமாக வெளிப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே. இந்த உலகில் உண்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே, இந்த உடலில் உயிர் முற்றி இருப்பது உமது கிருபையே. அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே. தாய் முகத்தை பார்த்திருக்க தந்தை முகம் பார்த்ததில்லை, சொந்தம் என்றும் பந்தம் என்றும் சொல்ல யாரும் இல்லை. தாய் முகத்தை பார்த்திருக்க தந்தை முகம் பார்த்ததில்லை, சொந்தம் என்றும் பந்தம் என்றும் சொல்ல எவரும் இல்லை. நீ எனக்கு தந்தையானி, உமக்கு சொந்தமானே. அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே. இந்த உலகில் உண்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே, இந்த உடலில் உயிரும் முட்டி இருப்பது உமது கிருபையே. அம்மாவும் நீரே
எங்க அப்பாவும் இல்லை என்று சொல்லி அழுதா இயேசு அதை சகிப்பதில்லை. பிள்ளைகள் நாம அழுதா அப்பா மனம் பொறுப்பதில்லை. இல்லை என்று சொல்லி அழுதா இயேசு அதை சகிப்பதில்லை. பிள்ளைகள் நாம அழுதா அப்பா மனம் பொறுப்பதில்லை. உயிர் வாழ்வதும் இல்லை. அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே. அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே. பேர் சொல்லி அடித்தீரே, சொல்லி அடித்தீரே, பேர் சொல்லி அடித்தீரே, சொல்லி அடித்தீரே. இந்த உலகில் உண்மை தவிர எவர் இல்லையே. இந்த உடலில் உயிர் பற்றி இருப்பது உமது கிருபையே. அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா தான் நமக்கு அப்பா அம்மா? சங்கீதம் 27:10 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் அவர்தான். ஒருவேளை இந்த உலகத்துல பெத்த தகப்பனும் தாயும் நம்மளை மறந்தாலும் மறக்காத ஒரே ஒரு தெய்வம் உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவராக இயேசு. அவர் என்றைக்குமே கைவிட மாட்டார், அவர் என்றைக்குமே மாற மாட்டார். இந்த நாட்களிலும் கூட நமக்கென்று இந்த 75வது உபவாச நாட்களிலே கூட தவறாமல் இந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அந்த பரலோகத்தின் வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளும்படி வாஞ்சியோடு தாகத்தோடு வருகிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம், சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சகரியா 4:6. அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகின்ற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 75வது உபவாச நாட்களில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நல்லா கவனிங்க. யாரோ ஒருத்தரை மாத்திரம் பார்த்து இல்லை, விசேஷமா இன்னைக்கு ஆண்டவர் வாலிப பிள்ளைகளை சிறு பிராயத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து கர்த்தர் குறிப்பா சொல்றாரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்கலாம். அருமையான சாட்சிகளை கேட்டோம். அது எல்லாத்தையும் ஒரு பெரிய ஆச்சரியம். குட்டி பாப்பா வந்து பாட்டு நான் கேட்டேன், தம்பி கிட்ட யார் பாட்டு பாட போறாங்க கேட்டா அந்த பாப்பா ரொம்ப ஆச்சரியமான ஒரு சபையா இருக்கிறது. இங்க இருந்தாலே ஒரு அபிஷேகம், ஒரு மனதுருக்கம் உங்களுக்கு தாக்கிட்டே இருக்கு. இப்ப பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் இந்த நேரம் வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே ஆகல, எப்படி இதெல்லாம் சாத்தியமா ஆகும், எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்க சொந்த முயற்சியில நீங்க ஓடி இருக்கலாம், நடந்திருக்கலாம், எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நிறைய சொல்லுகிறார். அன்னைக்கு கோரேசை பார்த்து, செருபாபேலை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்றதா இருக்கிறது. அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் எதெல்லாம் ஆகல, எதெல்லாம் நடக்கல, எதெல்லாம் தடையா இருக்குது, எதெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையா இருக்குது, எதெல்லாம் ஒரு செங்கடை போல நின்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து மனம் பதறுகிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்களை தேற்றும்படி, உங்களை ஆற்றும்படி கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பக்கத்தை கைப்பற்றி சொல்லுங்க, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கட்டி வைத்தா வேணாம் விட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி தட்டி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பெரிய விஷயம் பேர். ஒரு பாஸ் சொன்னார், பாசமா சொல்லுங்க, பாசமா சொல்லிய தட்டி சொல்லுங்க. தட்டி சொல்லும் போது 2 பேர் வந்து விரோதமான ஆள். இவன் வந்து குத்தி சொல்லிட்டான். குத்தி சொல்லிட்டு சண்டை பெருசாகி எங்களுக்கு போயிடுது. அதனால நீங்க தட்டி சொல்லலாம், பாசமாவே சொல்லுங்க.
அப்ப பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் இறங்குகிற வேளையில அவர் செய்த அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் வேதத்துல நிறைய இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆவியானவர் என்ன பண்ணார்? ஆதியில ஜலத்தின் மேலே காட்டினார். ஆவியானவர் நிறைய இடங்கள்ல இறங்கும் பொழுது, ஒரு வல்லமை இறங்கின பொழுது அற்புதங்கள், தடைகள் உடைந்தது, கட்டுகள் உடைந்தது. தேவனுடைய வல்லமை இறங்கின போது அற்புதங்கள், அடையாளங்கள் திரளாய் நடந்ததற்கு வேதத்தில் அநேக சாட்சிகள் உண்டு. அப்ப இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கும்படி இந்த நாளிலும் நம்மை ஒடுக்கி உபவாசித்து வந்திருக்கிற நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒவ்வொரு ஜெபத்தையும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையும் வீண் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணிடக்கூடாது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தருக்கு சொல்லுகிற வார்த்தை, வைக்கிற ஜெபம் எல்லாத்தையும் நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒண்ணு நம்ம என்ன பண்ணக்கூடாது? வீணா விட்டுடக்கூடாது, பிரயோஜனம் இல்லாம போட்டுடக்கூடாது. அப்ப கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்போதுதான் அந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும். வேதத்துல அநேக சான்றுகள் இருக்கிறது. ஒரு விசுவாசி கிறிஸ்துக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறம் எந்த வாழ்க்கை தெரியுங்களா? நல்ல வாழ்க்கை. ஆவியானவருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் எப்படின்னு தெரியல. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒருவர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆவியானவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவர் அபிஷேகத்துல நிறைந்து கர்த்தரால் நடத்தப்படுகிற அனுபவத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. அப்படி இல்லைன்னா அது பேர் வாழ்க்கை வெறும் வாழ்க்கை தான் இருக்கும். இது சொல்லுவோம் பாத்தீங்களா, நடப்போனும் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம். நானும் கிறிஸ்துவன்ற பேர்ல சபைக்கு போகலாம், ஆராதிக்கலாம், எல்லாத்தையும் செய்யலாம். ஆனால் உயிருள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியாது. கர்த்தருக்காக சாட்சி சொல்ல முடியாது. எந்த மனுஷர், எந்த விசுவாசி தேவனுடைய ஆவிக்குள்ளாக நிறைந்து வாழ்கிறார்களோ, ஆவியானவரின் துணை கொண்டு அவரோடு கூட இசைந்து ஒருமனப்பட்டு வாழ்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. அதனால என்னோட வாழ்க்கையை நான் சாட்சி சொல்ல முடியும். என்ன சாட்சினா, நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, அபிஷேகம் உள்ள வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்த்துட்டேன், அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யானை என்ன பண்ணுமா? கொடுத்து சும்மா இல்லை, கொடுத்து போயிட்டேன், மண்ணை வாரி மேலே போட்டுக்குமா. அப்போ நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அபிஷேகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை நல்லா இருந்தேன், ரொம்ப ஜபம், விசுவாசம், பக்தி, அற்புதம் நடக்குது, ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்போ அபிஷேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆவியானவரோடு கூட இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டது தாங்க தாமதம். வந்தது பாருங்க வாழ்க்கையில சோதனை, வேதனை, கண்ணீர், கஷ்டம், கவலை, பிசாசு, போராட்டம். அப்பதான் தெரிஞ்சது, அபிஷேகத்தோடு ஆவியானவரோடு கூட வாழாத ஜனங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அப்பதான் தெரிஞ்சது. எவ்வளவு மாம்சத்தோடு கூட போராடி கொண்டிருப்பாங்க. அப்பதான் தெரிஞ்சது. நான் ரட்சிக்கப்படும் பொழுது எனக்கு 14 வயசு. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் டைரக்டா இந்த சாமியார் குடும்பத்திலேருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வரும்போது 14 வயசு. ரட்சிக்கப்பட்ட 3 மாசத்துல நான் யாரா மாறிட்டேன்னா, கோயில் பிள்ளையா மாறிட்டேன். யாரா மாறிட்டேன்? கோயில் பிள்ளை. எல்லாமே சொல்லுவாங்க, கோயில் மாடு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு, கோயில் நாயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 24 ஹவர்ஸ்ல வீட்டில் ஒரு 6 மணி நேரம் தான் இருப்பேன். மற்றல எங்கே தான் இருப்பேன்? சர்ச்சில் இருப்பேன். சர்ச்சி பெருக்கி போடுறது, காலையில் 5 மணிக்கு போய் சபையெல்லாம் க்ளீன் பண்ணி பாட்டை போட்டு சபை பாயை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி நான் தான் முதல்ல சபைக்கு வருவேன். பாஸ்ட்டுக்கு கை கால் அமைக்க விட்டுருந்து. யாராச்சும் பாஸ்ட்டுக்கு பணிவிட செய்வீங்களா? கை காலெல்லாம் அமைக்க விட தேவையில்லை, சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிவங்க யாராச்சும். இந்த கடைசி காலத்தில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்போது பாஸ்ட்டுக்கு கை கால் அமைக்க விட்டு அவர் சாப்பிட்டு வச்சுத மீதி சாப்பிட்டு இப்படியெல்லாம் வளர்ந்து சபையில் வரும்போது நான் கேட்ட கேள்வி, அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனால் ஆவியானவர் எனக்குள்ள வரும் பொழுது எனக்கு எத்தனை வயசு தெரியுமா? 14 வயசு. ரட்சிக்கப்பட்ட 6 மாசத்துல அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் ஆண்டவர்கிட்ட அபிஷேகத்தை கொடுங்கன்னு கேட்கல. அன்னி பார்த்து பேசுங்க, வாயை மட்டும் பார்த்துட்டு இருப்பேன், கண் திறந்து. ஆனா 14 வயசுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு. அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் என்ன பண்ண தெரியுங்களா? உலகத்துல ஏற்கனவே ஒருத்தர் பின்மாற்றமா போயிருந்தார். அவருடைய வாழ்க்கையை பார்த்து நான் நினைச்சேன், நானும் இவரை போல மாறிட்டேனா? நானும் இவரை போல பின்மாற்றமா போயிட முடியுமா? உலகத்துல அவர் என்ன பண்றாரு? ஜாலியா சினிமாக்கெல்லாம் போறாரு, சபைக்கும் வராரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான், கரெக்டா 2 வருஷத்துல நானும் மாறிட்டேன். எப்படி மாறிட்டேன்? உலகத்து பக்கமா போயாச்சு.
அபிஷேகத்தை இழந்து போயிடுச்சு. ஆனா நான் யாரு? என்னோட பேர் என்ன? கோயிலுக்குள்ள கோயில்ல புள்ள, வெளில போனா உலகத்தினுடைய பிள்ளை. அப்போ ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது கையை மட்டும் அப்படி மேலே தூக்கிட்டாரு. உடம்பு எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிச்சான் தண்ணியில். இந்த ஒரு கை மட்டும் நினைக்கலையா. ஏன் கை தண்ணியில் போட்டுன்னு கேட்டு சொன்னாராம், இந்த ஒரு கை மட்டும் என்ன பண்ணோம், அடிக்கடி புகைப்பிடிப்பதற்கு வேண்டும் ஐயா, விட்டுருங்கன்னார். புகைப்பிடிப்பதுன்னு சொல்லிட்டா. அப்போ அது போல இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்றோம், எழுந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர் இல்லாம நம்ம அனைத்து காலத்தை எழுந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் அபிஷேகத்தோடு வாழும்போது, ஆவியானவரோடு துணையோடு வாழும்போது அது என்ன வாழ்க்கைன்னு சொன்னோம்? நல்ல வாழ்க்கை. அப்போ நல்லா கவனிங்க, ஏன் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும்? நல்ல கேள்வி கேட்டுங்க. நல்ல சண்டியில் வர செய்தி மாதிரி இருக்கும். ஏன், எப்போது, எங்கேன்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பார்க்க போற செய்தி. முதலாவது, ஏன் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல அல்லது பரிசுத்த ஆவியோடு கூட ஏன் இசைந்து நிறைந்து வாழ வேண்டும் என்று நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க குறிச்சுங்க. ஏன் ஒரு விசுவாசி ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 11:2. ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவு கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருப்பார். நல்லா கவனிங்க. ஏன் ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும், ஏன் பரிசுத்த ஆவியானோடு கூட இசைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், நல்லா எல்லாம் கேட்டீங்களா? காதுல வாசித்த வசனத்தை. ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி எப்போ உணர்வுள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, பலன் உள்ளவர்களாக, அடுத்தது பெரிய விஷயம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்ப தெரியுமா மாறுறாங்களாம்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் தங்கி இருப்பார். எப்படி இருப்பாரா? தங்கி இருப்பார். அப்போ எந்த ஏன் இன்னைக்கு ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இப்பதான் வரும். அபிஷேகத்துல நிறைஞ்சிருக்கும் போதுதான் கர்த்தருக்கு பயப்பட முடியும். அபிஷேகத்தை பெறாதவங்க கர்த்தருக்கு பயப்படுவாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? வேஷம். அது பேர் என்ன? வேஷம் போடலாம். யார் வேணா வேஷம் போடலாம். அப்படியே பாஸ்டுக்கு முன்னாடி, ஆண்டுக்கு முன்னாடி வேஷம் போடலாம். ஆனா அது உண்மை கிடையாது. இப்ப பாருங்க, ஏன் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள நிறைந்திருக்க வேண்டும், ஆவியானோடு கூட ஏன் இசைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பதான் வருமா? அவர் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு பயந்து நடக்க முடியும். ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கும் போதுதான் அவர் உன்னை உணர்த்துவாரு, உன்னை கண்டிப்பாரு, எல்லாத்தையும் செய்வார். அப்போ அவருடைய அபிஷேகம் உனக்குள்ள இல்லாவிட்டால் எப்படி இதெல்லாம் நடக்க முடியும்? எப்படி கர்த்தருக்கு பயந்து வாழ முடியும்? ஆகையினால இன்றைக்கு முதலாவது நாம் பார்க்கிறோம், ஏன் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்போதுதான் அவருக்குள்ள வரும். இரண்டாவது, அப்படியே நீங்க இந்த ஏசாயா 10ஆம் அதிகாரத்துல 27 வாசிங்க. அன்னாரில் உன் தோளிலிருந்து அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால என்ன பண்ணுமா? நுகம் முறிந்து போகும். எத்தனை பேர் நுகத்தடி பார்த்துருக்கீங்க? நுகத்தடி நீங்க எல்லாம் சிட்டியில் இருக்கிறதுனால பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்க அடிக்கடி பார்த்துருக்கோம். நுகத்தடினா மாடு மேலே வச்சுப்பாங்க பார்த்தீங்களா? மாடு கட்டி ஈத்துட்டு போகும் பார்த்தீங்களா? அந்த மேலே கொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் நுகத்தடி. இப்போ ஒரு மனுஷன் மேல ஒரு அளவுக்கு தான் வைக்க முடியும் பாரத்தை. அப்போ நிறைய பாரத்தை, பிரச்சனையை, போராட்டத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து உன்னை கர்த்தரை தேடக்கூடாதபடி, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வாழக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணும்? சும்மா விட்டுணும் அவங்க வாழ்றதுக்கு. நல்ல ஆண்டருக்காக என்ன பண்றப்பா, உபவாசம் இருக்கிற, நீ விசுவாசமா இருக்கிற, நீ அப்படியே போன்னு விட்டுறவங்களா? உலகத்துல செத்த பாம்பு யாருமே அடிக்க மாட்டாங்க. யாருக்கு மேலதான் கண்ணு? உயிரோடு இருக்கிற பாம்பு மேலதான் கண்ணு. ஆகையினால நீங்க என்ன நினைக்கலாம், அந்த விசுவாசி பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க? ஜபமே பண்றது இல்லை, ஆண்டவரே தேடுறது இல்லை. ஆனா என்ன பண்றாங்க? செழிப்பா வாழுறாங்களே. அவங்க என்ன பண்றாங்க? நல்ல வாழ்க்கை வாழல.
கிறிஸ்துக்குள்ளாக இருந்து பாடுகளை, உபத்திரவங்களை, சோதனை சகித்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் நீதான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. அந்த உபத்திரத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்றார் பாத்தீங்களா? இதுதான் நல்ல வாழ்க்கை. இதுதான் ஆவியானவரோடு கூட இசைந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான். எல்லாரும் பொழுதும் அவன் பாருங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க அநியாயம் செய்யறாங்க, செய்யணும். அவரவருக்குரிய பலன் என்ன பண்ணுது? எல்லாரும் கேரி பேக்ல போட்டாங்க கொண்டு வந்துருவாரு. அப்பதான் தெரியும் எல்லாருக்கும். அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாராம்? ஏன் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள நிறைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நுகங்களை கர்த்தர் முறிப்பார். நீ ஜெபிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் அநேக போராட்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். அந்த என்னைக்கு முழங்கால் படிட்டு தேவனுடைய வல்லமைக்காக ஜெபித்து பரிசுத்த ஆவி உங்கள் மேல இறங்கி வருகிறாரோ, அவர் இறங்கி வந்தா என்ன பண்ணும்? எந்த நுகத்தடிக்கும், எந்த பாரத்துக்கும், எந்த போராட்டத்துக்கும் இடமே இருக்காது. அதுதான் வசனம் சொல்கிறது. அபிஷேகத்தினால என்ன பண்ணுமா? நுகங்கள் முறிந்து போகும். அப்போ ஏன் ஒரு விசுவாசி கர்த்தருடைய அபிஷேகத்துல பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவது நாம் பார்த்தோம், அவங்க என்ன செய்யறாங்க? தேவனுக்கு பயந்து வாழறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஞானம் கிடைக்குது, உணர்வு கிடைக்குது, கர்த்தருக்கு என்று வாழணும் வைராக்கியம் கிடைக்குது. இரண்டாவது, நுகங்களை கர்த்தர் முறிக்கிறார். இந்த காலவேளை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் ஒரு விசுவாசி கர்த்தருடைய அபிஷேகத்துல நிறைந்து வாழணும் தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்குள்ள வரணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இதை கேட்கறது மாத்திரம் இல்லை, என்ன பண்ணணும்? அதை உள்ள வச்சு அனுதினமும் அதை அசை போட்டு இதன்படி நீங்க வாழ முயற்சி பண்ணும்போது கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார், கர்த்தர் அதுக்கு அனுகிரகம் செய்வார். ஆகையினால இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணக்கூடாது? கேட்டு விட்டு விடாதீங்க. அதன்படி செய்ய என்ன பண்ணுங்க? முயற்சி செய்யுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பழமொழி கூட சொல்றாங்களே, திருக்குறள் சொல்றாங்களே, முயற்சி என்ன பண்ணுமா? தெரியுங்களா? எல்லாம் சொல்லிட்டீங்க. முயற்சி என்ன பண்ணும்? முயற்சி பண்ணா ஆகாது ஒண்ணுமே கிடையாது. அதே போல நாம் எடுத்த உடனே எரியா போல அப்படி போயிட்டோம்னா அவ்வளவுதான், போலாம். அது நிறைய நிக்காது. பாத்துங்க, எப்பவுமே அற்புதத்தை அடையாளத்தை நம்புற விசுவாசி டக்குன்னு விழுந்துருவாங்க. பாத்துங்க, வார்த்தையை நம்புறவங்க, ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? விசுவாசத்தினால அற்புதங்களை காத்திருந்து பெற்றுக் கொள்வாங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் இப்படியே வருகிறது. கர்த்தருக்கு சாத்திரங்கள் என்ன பண்ணுவாங்க? உங்களை அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவாங்க. நடந்தாலும் ஓடினாலும் சோர்வு இழைப்பு அவங்களுக்கு கிடையாது. அப்போ எப்பவுமே அற்புதம் அடையாளன்றதை விட கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனங்களை, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நம்பி விசுவாசித்து பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த விசுவாசிக்கு அற்புதங்களை செய்யும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவி உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ அபிஷேகத்தில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எத்தனை முறை உனக்கு அபிஷேகத்தை கொடுத்தோம், கர்த்தருடைய தம்முடைய வல்லமை உனக்கு அருள அவர் நினைத்தும் நம்ம என்ன செய்யறோம்? அதை அசட்டியா என்றோம். அந்நிய பாஷை தானே, அபிஷேகம் தானே, அவங்க பேசுவாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அதெல்லாம் யாருக்கு? அவங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. அப்படி நம்ம என்ன செய்யறோம்? விட்டுறோம். பார்த்துங்க, இன்னைக்கு உலகத்துல ஆண்டவர் சின்ன சின்ன குழந்தைகள் கூட எடுத்து பயன்படுத்துறாரு. உங்களை பயன்படுத்த மாட்டாரா? வாலிப பிள்ளைகளை பயன்படுத்த மாட்டாரா? எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துவாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு விட்டு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். அப்படி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தர் இந்த கடைசி காலங்களில நம்ம எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகையினால நல்லா உணர்ந்துக்குங்க. இனி வருகிற ஆராதனையில, ஜபங்களில, உபவாசங்களில் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்? உணர்ந்து செயல்படணும். ஆவியானவருடைய வல்லமை இறங்கும் பொழுது உங்களை அப்படியே ஃபுல்லா சரண்டர் பண்ணிடுங்க. அப்படியே கிணத்துல போட்ட கல் பார்த்துட்டீங்களா? அது என்ன பண்ணணும் தெரியுமா? ஒண்ணுமே பண்ண. என்னைக்கு போட்டோமோ நாமளா திருப்பி எடுக்கிற வரைக்கும் அப்படி மாத்திரம் நம்ம வாழ்க்கை இருக்கவே கூடாது. நம்ம சும்மா பால் மாதிரி இருக்கணும். அப்படி போட்ட உடனே என்ன பண்ணணும்? பொங்கி மேல வரணும். அப்போ ஆவியானவர் எல்லாரையும் ஏதோ கலரை பார்த்து, பணத்தை பார்த்து, ட்ரெஸ்ஸை பார்த்து வர்றது கிடையாதுங்க. உங்க உள்ளத்தை பார்த்து வருகிற ஆண்டவர். உங்க உள்ளத்துல ஆண்டவருக்கு ஒரு சிங்காசனம் போடணும். அதுல நீங்க சிங்காசனம் போட்டா அவர் தானா வந்து உட்கார்ந்துருவாரு. அது வெள்ளியா, தங்கமா, கட்டையா, எதுல நீங்க சிங்காசனம் போடுவீங்க? ஆவியானவர் உங்க இதயத்துல வந்து உட்கார்றதுக்கு நீங்க எதுல சிங்காசனம் போடுவீங்க? வெள்ளியிலையா, தங்கத்திலையா, இல்ல வெறும் கட்டையில போடுவீங்களா? ஆனா இதுல போட்டா மட்டும்தான் அவர் வந்து உட்காருவார், நீங்க கூப்பிட்டாமே. யாராச்சும் வெளிப்பாடு இருக்கா?
எந்த சிங்காசனத்தை போடுவீங்க ஆண்டவர் வந்து உங்க உள்ளத்துல உட்காருது? பரிசுத்தம் என்கிற சிங்காசனம். கேட்குதுங்க எல்லாமே? பரிசுத்தம் என்கிற சிங்காசனத்தை போட்டா நம்ம அவர் என்ன பண்ண தேவையில்லை. அந்த வாங்க 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 வாங்கன்னு அவர் எங்கேயும் போயிட்ட மாதிரி கூப்பிட தேவையில்லை. அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அதுக்கு ஒரே ஒரு சாட்சி நான் தான். 14 வயசுல நான் அபிஷேகத்தை கேட்கல, ஆண்டவர் எனக்குள்ள வாங்கன்னு கூப்பிடல. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் மகா பெரிய தெய்வம் எனக்குள்ள தம்முடைய ஆவியை வைப்பாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு எலிஜிபிளா இருந்திருக்கணும். நான் பெரிய தகுதி பரிசுத்தமானு சொல்லல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இருந்திருந்தா கொஞ்சத்துல உண்மையானு கேட்கிறாரு இல்லையா? கொஞ்சம் உண்மை கேட்கிறார். அது போல நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? ஏன் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும்? முதலாவது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்போதுதான் வரும். இரண்டாவது விஷயம், நுகங்கள் முறை. மூன்றாவது வாசிக்கலாம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்படாமல் ஆவிக்கு உட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எல்லாம் புரிஞ்சுதுங்களா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லிடுங்க. அடிச்சு இல்ல வாசமா. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வச்சுங்க நம்மளே சொல்லுவோம், இந்த குழந்தை என்னது அவங்க அப்பா மாதிரியே பேச மாட்டேங்குது. அவங்க அப்பாவுடைய சுபாவம் ஒன்றும் இல்லை. அவங்க அப்பா எவ்வளவு நல்லவர், எல்லாருக்கும் என்ன பண்ணுவாரு, நடந்தா கூட பூமி வலிக்காது, எல்லாருக்கும் கொடுத்துட்டு போவார். இது என்ன பண்ண மாட்டேது, அவருடைய சுபாவத்தில் கொஞ்சம் கூட இல்லையே. தொடர்ந்து கேள்விப்பட்டிருக்கிறோமா? நம்ம கூட சொல்லியிருக்கோம் நிறைய, பாத்தியாது அவங்க அப்பா மாதிரி இல்லாம அவங்க ஆயா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் யாரும் இல்லையா, அவருடைய ஆள் கிடையாது. சொல்லுவாங்களே நம்ம வகையற இல்லப்பா, இவர் என்ன பண்றாரு, இந்திக்கார மாதிரி இருக்காரு அப்படின்னு ஒதுக்கி கொடுக்கும் பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிறைந்திருக்க வேண்டும், ஆவியானோடு கூட ஏன் இசைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்ம அப்பதான் யாரா இருக்கிறோமா, அவருடைய ஆளா இருக்கிறோமா, அவருடைய ஜனமா இருக்கிறோமா ஆண்டவர் சொல்றாரு. இது மாத்திரம் இல்லை, இன்னும் நல்ல ஆண்டவர் விளக்கமா சொல்றாரு. அப்படியே பக்கத்து இருக்குங்க 14-15 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் வாங்கி கொடுப்போம். அப்பா பிதாவே கூப்பிட பண்ற புத்திர சுவிகாரத்தை நமக்கு என்ன பண்றாரா, பெற்று இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நீ அப்பானே கூப்பிடாத, நீ பண்ண காரியத்துக்கு அப்பாவும் இல்லை மகனும் இல்லை. கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நமக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாராம், அப்பா பிதாவே நீ கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரா. அதுக்கு மேல் வசந்த வாசித்து பாத்தீங்கன்னா அந்த வசனம் அருமையா சொல்லுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஓகே, கொஞ்சம் கவனிங்க. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றீங்க? வாசமா புரிஞ்சிச்சு. இங்க உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி? இதுக்கு முன்ன சொல்லியிருப்பீங்களோ இந்த வார்த்தையை மட்டும் சொல்லணும் அப்படின்னு? யாருமே இல்லையா? நான் இயேசுவின் பிள்ளை பாட்டலாம் பாத்தீங்களா? இப்ப நீங்க சொல்லிதான் நான் உங்களுக்கு கடுப்பட்டு. இங்க இருக்கிறவங்களை எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறேன்? கை வைக்கலாம். ஏன் தெரியுமா? நான் உங்களை குற்றம் தீர்க்கிறதுக்காக வரல. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், நிறைய கர்த்தருடைய ஜனங்கள், அது நானா இருக்கட்டும், எல்லாமே நாமளே ஏமாத்திட்டு இருக்கோம். எப்படி தெரியுமா? நான் கர்த்தருடைய பிள்ளை. பிதாவுக்கு குமாரனாக இயேசு கிறிஸ்து கூட அதுக்கப்புறம் தான் அவர் தான் முதல் பேரானவர். ஆனா நமக்கு என்ன தெரியுமா, நீங்க அப்படி போயிடுங்க ஆண்டவரே, நான் தான் முதல் பிதாவுக்கு இருப்பேன்னு சொல்றோம். வெறும் வாயினால மாத்திரம் தான் சொல்றோம். வசனம் இங்க தெளிவா சொல்லுது பாருங்க, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய. நீங்களே சொல்லிட்டீங்க, கேள்வியும் நீங்களே உள்ள மனசார கேட்டீங்க, பதில் சொல்லிட்டீங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, யாரு தேவனுடைய புத்திரரா இருக்கிறோம், யாரு தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, யார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிறைந்து
அவர் சொல்வதை கேட்டு அவருக்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வது ஒரே வாழ்க்கை, அவருக்கென்று தான் வாழ்வேன் என்று சொல்லி அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க தான் ஆண்டுடைய பிள்ளை. வெறும் வாயில மாத்திரம் நான் அப்பாவோட பிள்ளை அப்பாவோட பிள்ளை ஒருபோதும் ஆண்டவர் அங்கீகரிக்கவே மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறோம், நான் ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லி. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படாவிட்டால் நாம் யார் கிடையாது, தேவனுடைய பிள்ளையே கிடையாது. ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணவே இல்லை, அவருடைய புத்திர சுவிகாரத்தை பெறவே கிடையாது. அதுக்கு தூரமா இருக்கிறோம் தான் அர்த்தம். இப்போ இந்த காலை நேரத்தில் இந்த உபவாச வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, உன்னை நீ ஏமாத்தி கொண்டிருக்கிறாய். நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு பாடல் பாடுவோம், ஆண்டவரே அப்பான்னு கூப்பிடுறோம். அப்பா பதில் கொடுப்பாரா? எந்த பிள்ளைக்கு யார் அப்பாவோ அவங்க கூப்பிட்டாதான் அந்த அப்பா என்ன பண்ணுவாரு, மகனே கூப்பிட்டு பதில் கொடுப்பாரு. அப்ப நம்ம என்ன பண்ணல, இன்னும் அப்பா பிள்ளைல உறவுல சரியா சீர் பொருந்தல. இன்னும் அவர் கொடுக்கிற ஆவி, கர்த்தருடைய ஆவினா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவருடைய தன்மைகள் அவருடைய சுபாவங்கள் எல்லாம் தான் கர்த்தருடைய ஆவியில சேர்ந்தது. அப்போ இந்த கர்த்தருடைய சுபாவம், கர்த்தருடைய தன்மைகள், அவருடைய அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய வழிநடத்தல் எதுவுமே இல்லாம நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளைன்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஆதார் கார்டுல எங்க அப்பா பேர் இருக்கணும், இல்ல ரேஷன் கார்டுல எங்க அப்பா பேர் இருக்கணும். எந்த கார்டுலயும் அப்பா பேர் இல்லாம எதுவுமே இல்லாம எங்க அப்பா அப்பான்னு சொன்னா யாருதான் நம்ப முடியும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் நாம கூட என்ன பண்றோம், அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, ஆண்டவர் உங்களை அங்கீகாரம் பண்ணிட்டு இருக்காரா? அப்படி இல்லை, உங்க வாழ்க்கையில இது ஒரு கேள்விக்குறியா இருக்குதுன்னு சொன்னா, ஏன் ஒரு விசுவாசி கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்பதான் நம்ம என்ன பண்றோமா, அப்பா பிதாவின்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்துக்கு தகுதியாக மாறுகிறோம். அப்ப கூப்பிட்டு பாருங்க, இங்க இருக்கிற மகன் கர்த்தர் சொல்வார், உனக்கு என்ன வேணும்னு கர்த்தர் கேட்பார். அது வரைக்கும் நீ கர்த்தருடைய வல்லமையில அபிஷேகத்துல நிறையாத வரைக்கும், அப்படி ஆவியை பெற்றுக் கொள்ளாத வரைக்கும் நாம் என்ன செய்வோம், ஒரு அந்நியனை போல நம்ம காணப்படுவோம். ஆகினால ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நம்ம அப்பதான் யாரா மாறும். சூப்பர். அடுத்தது நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 13:25 வாசிப்போம். ஆமாங்க. அவன் சோராவுக்கு எஸ்தோனுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏக துவங்கினார். கரைகளை வைத்து சொல்லும் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வாசிச்சிருப்போம். சிம்சோனை ஆண்டவர் என்ன பண்ணாரா, ஏக துவங்கினார். நான் என்ன பண்றேன், தம்பியை போயிட்டு, தம்பி பின்னாடி போயிட்டு முன்னதாம்பா கற்களை சேர்த்து பின்னாடி போயிட்டு அந்த கருத்தட்டை போட்டுட்டாருல, அவரு குச்சி எடுத்து ரெடி பண்ண முடியுமா? அவர் செஞ்சிட்டாருன்னா இதுக்கு யார் காரணம்? பாத்தீங்களா, இவ்வளவு சாட்சி வீடு கட்ட மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப உள்ள ஒண்ணு நினைச்சு பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன? ஏவி விடுறது. என்ன விடுறது? ஏவி விடுறது. அவன் சும்மா இருந்த மனுஷனை போயிட்டு என்ன பண்ண, அவரை போயிட்டு பெரம்புல போட்டுனா அப்புறம் போய் அடிச்சுட்டு வந்தாருன்னா அப்ப யாரு காரணம்? எல்லாம் விசாரிப்பாங்க, இதுக்கு ஏவி விட்டது யாரு? இவங்கதான். அப்போ ஆண்டவர் அப்படி சண்டை மூட்டி விடுற தெய்வம் இல்ல. சிம்சோன் ஆண்டவர் என்ன பண்றாரா, ஏவுறாரு. இன்னும் இதை பண்ணு, நீ இதை செய்யு, நீ என்ன பண்ணு, ஏற்றுக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை உன்னை கொண்டு நான் செய்யணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வண்ணமாக என்ன பண்றாரு, கழுதை எலும்பு போட்டு நிறைய பேர் சாகடிக்கிறாரு. ஒரு பெரிய கேட் என்ன பண்றாரு, தூக்கி வச்சுட்டு மலைகளை நடந்து போயிடுறாரு. எல்லா காரியத்தையும் பண்றாரு, சிங்கத்தை சாகடிக்கிறாரு. அப்போ இப்பேற்பட்ட காரியங்களை செய்ய என்ன தெரியுமா, ஒரு இன்றியமையாத காரியம் அமைஞ்சது. சிம்சோன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தார்? கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல வந்து இறங்கி இருந்தார். இறங்கி இருந்தார். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஏன் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னை ஆண்டவர் ஏவ விரும்புகிறார். என்ன பண்ண விரும்புறாரு? எதுவும் தெரியுமா? அவரை பத்தி சொல்றதுக்கு, நீ தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லி உன்னை திருத்துறதுக்கு ஏவரை கத்த விரும்புறார். அந்த இப்போ கொஞ்சம் இந்த பிள்ளை வரை சொல்றேன் பாருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தனிமையா போய் டிராக்ஸ் கொடுக்கறது வழக்கம். ஞாயிற்றுக்கிழமை டைம்ல ஊழியர் செய்வோம். என்னுடைய வழக்கம் எப்படின்னா, பூந்தமல்லியிலிருந்து கோயம்பேடு வரைக்கும் நடந்தே வந்து ஊழியர் செய்வோம்.
டாக்ஸ் கொடுத்துட்டு ரோடு ஓரமாகவே வந்துட்டு திரும்பவும் ரோடு ஓரமாக போயிட்டு வானகரத்தில் இருக்கிற அந்த ஜப கோபுரத்தில் போயிட்டு முகெல்லாம் கட்டி தண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன். இப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பூந்தமல்லி சைடு போகணும். என்ன பண்ணார் ஆண்டவர்? வெரி குட். யார் சொல்லுங்க? ஐயாவா? வெரி குட். ஆண்டவர் என்ன பண்ணாரு? முகமுகமா வந்து கர்த்தர் என்கிட்ட பேசுன்னு நான் சொல்லல, அப்படியே வந்து நின்னாரு. நான் பிரமிச்சு போயிட்டேன்னு சொல்லல. ஆவியானவர் ஏவ துவங்கினார். இங்க போ. நான் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போறேன். மணி 12:01 ஆயிடுச்சு. நான் போறதுக்கு வழியில ஒரு சத்தம் கேட்டுருக்கு. டங் 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 சத்தம். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன சத்தம்னு. பிரியாணி டெக்ஸா சத்தம். இப்போ எனக்குள்ள பசி உண்டாயிடுச்சு. அப்போ நான் என்ன செய்வேன், கையில் காசு இல்லை, ஏடிஎம் கார்டில் காசு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த கடையை தள்ளி ஒரு ஏடிஎம் பூந்தமல்ல போய் ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. நான் போய் நின்றுட்டேன், தைரியமாக நின்றுட்டேன். 10 பேர் தானே, பரவாயில்ல, சாப்பிட்டு தான் நீ மூணு செய்யணும். 10 பேர் நிற்கிறேன். 9, 8 ஆச்சு, 7 ஆச்சு. என்ன திடீர்னு அந்த கூட்டத்துல இருந்து குடி எடுத்து தூர போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். நானே வெளில வந்துட்டேன். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, திரும்பவும் ஏவுறாரு, நீ ரோடை கிராஸ் பண்ணி திரும்பவும் வீட்டுக்கு போற மாதிரி போ. அப்படியே ட்ராக்ஸ் கொடுத்துட்டே வரேன். பார்த்தா அங்கே ஒரு சகோதரன் நல்ல வாலிப பிள்ளை ஒரு கையில் சிகரெட்டோட வந்து என் கையில் ட்ராக்ஸ் வாங்குறாரு. ஒரு கையில் சிகரெட்டு, ஒரு கையில் ட்ராக்ஸ். அந்த ட்ராக்ஸை வாங்கின கொஞ்ச நேரத்தில் கண்ணி விட்டு மாலை மாலையாக காரக்காரியாக கண்ணி விட்டு அழுகிறார். அவர் சொன்ன விஷயம் தெரியுமா, இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நான் இங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்தது என் வாழ்க்கையில திருப்பி உயிர் மீட்சி உண்டான நாள். என்ன நாள்? 5 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் தான் கேப். ஆவியானவர் ஏவுதலுக்கு கீழ்படியாவிட்டால் அந்த ஆத்மா அவருக்கு மகா பெரிய ஊழியத்தை செஞ்சிருந்தாரா. இந்த ஊர்ல நான் மீட்டிங் வச்சு 200 பேர் கலந்துப்பாங்க. ஆனா நான் பின்மாற்றமா போய் இன்னைக்கு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்ததுனால என் உள்ளத்துல ஒரு உணர்வு வருது, நீ திரும்பமா கற்றுக்கொண்டு வாழணும்னு சொல்லி நான் ஆண்டுக்காக வாழ போறேன்னு சொல்லி அன்னைக்கு போக மாட்டேன். இன்னொரு காட்சி சொல்றோம் பாருங்க, அந்த ஆவியானவர் ஏவுறதுக்கு கீழ்படிச்சா என்ன நடக்கும்னு சொல்லி. நான் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணி நிற்கிறேன். இந்த ரோட்டில் சென்ட்ரல் மீடியம் போட்டிருப்பாங்க. அந்த சென்ட்ரல் மீடியம் நான் அங்கே கிராஸ் பண்ணி இப்படி சென்ட்ரல் மீடியம் இருக்குன்னா நான் இங்கே நிற்கிறேன். இப்போ நான் வந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணேன். அந்த செகண்ட்ல எனக்கு ஆவியானவர் என்ன பண்றாரு, வெரி குட், ஏவுறாரு, நீ உடனே இந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடு. அந்த வார்த்தை வந்துச்சே இல்லையோ, உடனே கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனதுதான் ஒரு பெரிய சவுண்டு. நான் நின்று இந்த இடத்துல ஒரு கார் வந்து பாதி உள்ள போயிடுச்சு. நான் அங்க இருந்திருப்பேன்னு சொன்னா நான் காருக்குள்ள போயிருப்பேன். கார் ஏன் மேல போயிருப்பேன். ஆவியானவர் ஏவுதலுக்கு கீழ்படுத்தபடினால ஜீவன் காப்பாற்றப்பட்டது. என்னுடைய ஜீவன் மாத்திரம் இல்ல, பின்மாற்றமா போன ஒரு சகோதரனை கர்த்தர் மீட்டெடு. அப்போ ஏன் ஒரு விசுவாசி கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும், ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை அபிஷேகத்துல நிறைந்து ஆவியானவரோடு கூட இசைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், நிறைய பேருக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஏவ விரும்புகிறார். நிறைய பேர் இப்படி உலகத்துல என்ன பண்ணிருக்காங்க, வாழணுமா சாரணுமா ஆண்டவரா உலகமானு சொல்லி போராடி கொண்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், அவங்களை மீட்கிற ஒரு ரட்சகரை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிறார். ஏவ விசுவாசி அபிஷேகம் நிறைஞ்சு வாழும் தெரியுங்களா, கர்த்தர் உங்களை ஏவுவார். அப்படி நீங்க போகும்போது அங்க உயிர் மீட்சியில கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை இருக்கும். ஏன் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 வாசிப்போம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்து வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போதனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று ஆலயங்களே பிரசித்தித்தார். கரங்களை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் ஒரு விசுவாசி அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சவுலா இருக்கும்போது என்ன பண்றாரு, ஆண்டவரை
விரோதமா நடந்து போகும்பொழுது ஆண்டவர் காட்சி கொடுக்கிறாரு. இப்படி கண்ணு தெரியாத போகும்பொழுது என்ன செய்யறாரு? அங்க யார் வர்றாங்க? அனனியான்ற கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து சொல்றாரு, நீ என்ன பண்ணு, உன்னை குணமாக்கும்படியாகவும் அது மாத்திரம் இல்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் என்னை அனுப்பினார்னு சொல்லி என்ன செய்யறாரு? அவருக்கு அங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வரும்படி ஜெபிக்கிறாரு. அவர் ஆவியை பெற்றுக் கொள்கிறார். இரண்டாவது கண்ணு சுகமாகுது. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு தெரியுங்களா? ஞானஸ்தானம் பெற்று தாமதம் இன்றி கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். எது இல்லாம? தாமதம் இல்லாம. அப்ப இன்றைக்கு ஏன் ஒரு விசுவாசிக்கு கர்த்தருடைய அபிஷேகம் வேண்டும், பரிசுத்த ஆவியின் வல்லமையில நிரம்பியிருக்க வேண்டும் என்று சொன்னால் தாமதம் இன்றி காரியங்களை செய்வதற்கு. அல்லேலூயா. அதுக்கு போலாம், டைம் ஆயிடுச்சு. இப்போ சத்தம் கேட்கும். இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரு பாஸ்டர்? பாட்டு தான் பாடிட்டு இருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டு போனோம். இப்பதான் காணிக்கை எடுத்திருப்பாங்க, இப்பதான் ஆராதனை ஆரம்பிச்சிருப்பாங்க, இப்பதான் சர்ச்சுக்கு போனோம், இப்பதான் மெசேஜ் எடுப்பாங்க. கர்த்தருடைய ஆலயத்துல ஒவ்வொரு காரியமும் முக்கியம். ஆராதனை மட்டும் முக்கியம் கிடையாது, காணிக்கை மட்டும் முக்கியம் கிடையாது, பாடல் பகுதி மட்டும் முக்கியம் கிடையாது, தேவனுடைய வார்த்தை மாத்திரம் முக்கியம் கிடையாது. கடைசி முதல் துவக்கம் வரை எல்லாமே முக்கியம்தான். எங்க சர்ச்சில் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, ஃபர்ஸ்ட் வாரம் சபையில நல்லா ஃபுல்லா வருவாங்க, ஒரு 25 பேர். ரெண்டாவது வாரம், மூணாவது வாரம், நாலாவது வாரம் ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வாரம் மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கணக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல, முதல்ல மட்டும் தான் ஆண்டவர் வருவாரு. அப்போ நாலாவது வாரம், மூணாவது வாரம் இப்படி போகும்போது ஆளே வரமாட்டாங்க பாத்துங்க. அப்போ இன்றைக்கு ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு விசுவாசிக்குள்ள வேணும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? தாமதமின்றி காரியங்களை செய்வதற்கு ஆவியானவர்கள் நீங்க இணைஞ்சு வாழ்ந்துட்டீங்கன்னா ஒண்ணு கூட தாமதம் பண்ண மாட்டீங்க. பாஸ்டர் வந்து ஊழியர் செய்ய வாங்கன்னு கூப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. இங்க டிராக்ஸ் கொடுக்க போறான்னு கூப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த வீட்டுல போய் ஜெபம் பண்ணலாம் வரீங்களான்னு கேட்கவே மாட்டாரு. மாறா யார்தான் கேட்பாங்க? எந்த விசுவாசி அபிஷேகத்துல நிறைஞ்சிருக்கிறாங்களோ, ஆவியானவர்கள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க தான் கேட்பாங்க, பாஸ்டர் இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, இப்படி பண்ணா ஊழியம் வளரும், இப்படி செஞ்சா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க, இப்படி பண்ணா பட்டணம் அசைக்கப்படும் சொல்லுவாங்க. யாரு தெரியுமா? பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொண்டவர். தாமதமின்றி காரியங்களை நீங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், நிர்விசாரம் உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செஞ்சு ஆகணும்? பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சபைக்குள்ள அநேக இடங்களில இருக்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா நிர்விசாரம். வீட்டுல கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணலான்னு சொன்னா இல்ல அப்புறம் பண்ணிக்கலாம், இல்ல அப்புறம் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த நாடகம் வரும், இப்போ இவங்க வருவாங்க. ஒரு கிறிஸ்தவங்கன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரக்கூடாதுங்க. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க கும்பலா, அப்ப நீங்க என்ன வாழ்க்கை வாழன்னு அர்த்தம் தெரியுமா? ஆண்டவருக்குள்ள ஒன்று இணைஞ்சு வாழுங்க அர்த்தம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்க மாமா வந்துட்டாருங்க, ஏன் சர்ச்சுக்கு வரல? எங்க மாமா ஊர்ல இருந்து வந்துட்டாங்க, சாப்பாடு செய்யணும். இப்ப ஆண்டவர் வந்திருக்காருப்பா. யார் முக்கியம்? ஆண்டவர் முக்கியம். இன்னைக்கு தெரியல ஜனங்களுக்கு. மாமா முக்கியம், அத்தை முக்கியம். அத்தை மாமா வந்துருவாங்க, சண்டை வச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். எனக்கு போன என்ன கவனிச்சு என்னதான் கவனிச்சாலும் ஒரு சண்டை வச்சுட்டு கவனிக்க வேணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா என் ஆண்டவர் என்ன பண்றாரு? எனக்காக காத்துட்டு இருக்கிறாரு. நீ பாடுகிற பாடல்ல, நீ துதிக்கிற துதியில, ஸ்தோத்திரத்துல அவர் மகிமைப்படுகிறதா இருக்கிறார். அவர் குறை சொல்லிட்டு போக மாட்டார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில நிர்விசாரம் நம்ம ஆண்டு கொள்ளக்கூடாதபடிக்கு உற்சாகமாய் கர்த்தருக்கு செய்யணும்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை அவசியமா இருக்கிறது. அதுக்கு ரொம்ப இது முடிக்க போகிறோம். ஏன் அபிஷேகம் வேணும்னா கடைசியா ஒரு வசனம் சொல்றேன். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் என்ன பண்ணாராம்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். நம்முடைய ரட்சகர் நமக்காக இந்த மண்ணில வந்து தன் ஜீவனை துடிக்க கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியின் வல்லமை அபிஷேகம் தேவைப்படும் என்று சொன்னார். நமக்கும் அபிஷேகம் தேவை. நமக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும். இயேசுவே பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஊழியம் செய்திருப்பான்னு சொன்னார். பரிசுத்த அறிஞர் நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க.
வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியாலும் தேவன் அபிஷேகம் செய்த பொழுதுதான் இயேசு என்ன பண்ணாராம்? நன்மை செய்வதை சுற்றி திரிந்தார். தேவனுடைய ஜனமே, தேவ மக்களே, இன்றைக்கும் கூட உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஒன்றே ஒன்றுதான் தேவை. உங்கள் மூலமாய் நன்மை நடக்க, உங்கள் கரங்கள் மூலமாய் அற்புதம் நடக்க ஒன்றே ஒன்றுதான், பரிசுத்த ஆவியிலும் வல்லமையிலும் நிறைந்திருங்க கர்த்தர் உங்களை பயன்படுத்தும். அடுத்தது நம்ம படிக்க போறோம். ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த விஷயம். இரண்டாவது, எதற்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? முதல்ல பார்த்தது ஏன், இப்ப பார்த்தது எதுக்குங்க. நிறைய பேருக்குள்ள கேள்வி இருக்கும், எதுக்குங்க இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கணும், ஏங்க இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்? நான் பாட்டுக்கு சபைக்கு வந்தேன்னா ஏதோ ஆராதிச்சுட்டு காணிக்கை போட்டுட்டு ஆண்டை கொடுக்கறத எதுவும் சாப்பிட்டுட்டு போறேன் இல்லைங்க. ஆண்டை சொல்றது நல்லா கூர்ந்து கவனிங்க. முதல்ல நம்ம பார்த்தோம் ஏன் இந்த அபிஷேகம் வேணும். ரெண்டாவது, எதற்கு இந்த அபிஷேகத்துல நிறைஞ்சிருக்க வேண்டும்? ஒரு விசுவாசி எதற்கு இந்த அபிஷேகத்துல நிறைந்து வாழ வேண்டும், ஏன் ஆவியானோடு கூட அவன் இசைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து கேட்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொப்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணாரா? அவன் மேல் வந்து தாவீதின் மேல் வந்து அமர்ந்தார். இறங்கி இருந்தார். இறங்கி இருந்தாரா? அமர்ந்திருந்தார். இறங்கி இருந்தார். அப்ப பாருங்க, எதற்குங்க இந்த ஒரு விசுவாசி தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆவியை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தாவீது என்ன பண்ணாராம்? சாமுவேல் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் பார்த்து கர்த்தர் இவர்களெல்லாம் எல்லாரையும் ஒதுக்கி தள்ளணும் பொழுது கடைசியா தாவீது எங்கிருந்து வந்தாரு? ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து தாவீதை கர்த்தர் கூட்டு வந்து இப்போ அபிஷேகம் பண்ணும்போது அங்க நடந்த காரியம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் அந்நேரம் முதற்கொண்டு தாவீது மேல வந்து இறங்கி இருந்தார். அப்போ ஏன் ஒரு விசுவாசி, எதற்கு ஒரு விசுவாசி அபிஷேகத்தில் நிறைந்து வாழ வேண்டும், ஆவியானோடு கூட இசைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் சத்துருவை ஜெயிப்பதற்கு. நீங்க வாசிக்க வேண்டாம். அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 46 இருந்து 50 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அங்க ஒரு பழக்கமும் இல்லாத, முன்னாடி போருக்கு போய் பழக்கம் இல்லாத, அந்த போருக்கான உடையை போட்டு கத்தியை பிடிச்சு ஈட்டியை பிடிச்சோ எதுவுமே பழக்கம் இல்லாத தாவீது எல்லா பழக்கத்தையும் உடைய, ஈட்டியை பிடிச்சி கத்தியை பிடிச்சி ட்ரெஸ்ஸை போட்டு பல ரத்தத்தை பார்த்து பல உயிர்களை பிடிச்ச யாரை இப்ப கொலை பண்றாரு? கோலியாத்த ஒரே ஒரு கல் என்ன பண்றாரு? நீங்க யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு கோலியாத்து விழுந்ததுக்கு கல்லு காரணமா அபிஷேகம் காரணமா? கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல வந்து இறங்கிட்டார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு அங்க நடப்பதற்கு தாவீது காரணம் அல்ல, தாவீதின் மேல வந்து இறங்கி இருந்த ஆவியானவர் தான் காரணம். எதற்கு ஒரு விசுவாசி அபிஷேகம் நிறைந்து வாழ வேண்டும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு ஆவியானவர் நமக்கு வேண்டும் ஐயா. அவருடைய துணை நமக்கு வேண்டும். அதான் முதல்ல வாசிச்சோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் கோலியாத் வீழ்ந்து போவான். நமக்கு விரோதமாக, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கட்டி வச்சிருக்கலாம் பிசாசு. அநேக போராட்டங்களை பலவீனங்களை கொண்டு வந்து கர்த்தருக்குள்ள முன்னேறக்கூடாதபடி சிலருக்குலாம் ஜெபிக்கணும்னாலே போராட்டம். முழங்கால் படிட்டு வாங்க குடும்பமா ஜெபிக்கலாம்னா உடனே கண்ணன் மனைவிக்குள்ள சண்டை, கீரிக்குள்ள பாம்பு மாதிரி சண்டை. வாங்க ஜெபம் பண்ணலாம்னா உடனே பிரச்சனை, உடனே போராட்டம். நான் ஜெபம் பண்ணல, நீ தனி ஜெபம் பண்ணிக்கிறேன், தனி ஜெபம் பண்ணிக்கிறேன். அங்கே ஐக்கியம் கெட்டு போகும். வேத வாசிக்கலாம்னா அப்பதான் என்ன பண்றாங்க? யாராவது பேச வந்துடுறாங்க. இப்படி எல்லாத்துக்குமே கடை, எல்லாத்துக்குமே போராட்டம். சபைக்கு போய் ஆண்டவர் தேடினா போராட்டம், ஊழியர் செய்யறதுக்கு போராட்டம். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டியது அவசியம். இயேசுவால வாசிக்கணும் இல்லையா? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், அற்புதங்களை செய்வார். ஆகையினால நமக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இன்றியமையாதா இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே 1 சாமுவேல் 17:50 வாசிங்க. வாசிக்காம விட்டா நல்லா இருக்காது. தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தரை மேற்கொண்டு அவனை மடக்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது.
அல்லேலூயா. தாவீதின் கையில என்ன இல்லைங்க? ஆனா ஆக்சுவலா அந்த பெரிய அரக்கனை கொல்றதுக்கு கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு என்னதான் வேணும்? என்ன பொறுத்த வரைக்கும் பட்டயம் தேவையில்லை. நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஜேசிபி, பெரிய ஏதாச்சும் ஒரு ஜெயின் ராபர்ட் மாதிரி கொண்டு வந்தா அப்பதான் அவனை சாகடிக்க முடியும். அப்ப கூட கஷ்டம் நினைக்கிறேன். ஆனா வசனம் பாருங்க எவ்வளவு அருமையா சொல்லுது. தாவீதின் கையில பட்டயம் இல்லாது இருந்தது. இன்றைக்கும் நீங்க நினைக்கலாம் எதிர் வீட்டுக்காரர் சண்டை போடுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை போடுறாங்க, பொண்டாட்டி பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்றது அவங்க இல்லைங்க, உனக்கு விரோதமாய் சத்துரு அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு உங்ககிட்ட கத்தியோ கோடாரியோ எதுவுமே தேவையில்லை. கர்த்தருடைய அபிஷேகம் மேல இருந்தா நான் கூட பார்த்துருக்கேன். எங்க வீட்டுல அவங்கெல்லாம் இந்து மனசா இருக்கிறாங்க. என் ஜபம் கொஞ்சம் குறையும் போது அவங்க அப்படியே எழுதுவாங்க, ரைஸ் ஆவாங்க. அப்போதான் கொஞ்சம் பொறி தட்டும். நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் இதை ஸ்டாப் பண்ணிட்டோம், எழுப்புறாங்க. அது சரி பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆள் அட்ரஸ் இல்லாம போயிடுவாங்க. யாரை போல? கோலியாத்தை போல. அவ்வளோ பெரிய கோலியாத்தை தலையை வெட்டி தட்டுல தலையை கொண்டு வர முடியும்னா நம்மளால முடியாதாங்க. அவர் மேல இருந்த ஆவியானவர் தான் எங்க இருக்கிறாரு? இருக்கிறாரா? அல்லேலூயா. அவர் இருப்பார் என்று சொன்னால் ஏற்கப்பட்ட அற்புதங்கள் வாழ்க்கையில நடந்தே தீரும். இதை யாருமே தடுக்க முடியாது. ஏன் அன்னைக்கு சவுல் நினைச்சா என்ன பண்ணிக்கலாம்? சவுல் போருக்கு போயிருக்கலாமே, அவ்வளவு பேர் ராஜா போயிருக்கலாம். ஆனா என்ன பண்ணல, கர்த்தர் நியமிச்சிருக்கிறாருங்க. உங்க ஊர்ல உங்க சபையில உங்களை கொண்டுதான் எழுப்புதல் கர்த்தர் வர வைக்கணும்னு நினைச்சாருன்னா, உங்களை கொண்டுதான் ஆத்மாக்களை ரட்சிக்க கர்த்தர் வச்சிருந்தாருன்னா, கர்த்தர் உங்களை பயன்படுத்துறதுக்கு நீங்க தடை பண்ணி கொள்ளாதீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் அநேக காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆமென். அதுக்கு என்ன தெரியுங்களா அவசியம்? பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து நீங்க வாழும்போது கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். எதற்கு இந்த அபிஷேகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது இப்போ சொல்றத வாசிக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஆதியாகம புத்தகத்துல வாசிக்கிறோம். 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல பார்க்கும்பொழுது அங்க பார்வோன் சொல்றாரு. யார் பார்த்து சொல்றாரு? தேவ ஆவியை பெற்ற மனிதனை போல ஒரு மனிதன் உண்டோன்னு கேட்கிறாரு. அப்பனா என்ன நடக்குதுங்க? 7 வருஷம் பஞ்சம் உண்டாக போகுது, 7 வருஷம் நல்ல காலம் இருக்க போகுது. இதெல்லாம் சொல்லின பொழுது என்ன பண்றாங்களா, இப்பேற்பட்ட தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனை போல ஒரு மனுஷன் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ எதற்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்க நிறைஞ்சிருக்கணும்னு சொன்னா, நீங்க போகிற, நீங்க வாசம் பண்ணுகிற, நீங்க வேலை செய்கிற இடம் உங்களால ஆசீர்வதிக்கப்படணும். இவரை வேலைக்கு சேர்த்தங்க, என் தொழிலே போச்சு, இவரை வேலைக்கு சேர்த்த என் கம்பெனியே மூடிட்டேன் அப்படின்னு யாரும் பார்த்து சொல்ல முடியாது. என்னுடைய விசுவாசி சபையில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு வருஷத்துல 3 இன்கிரிமெண்ட் போட்டுருக்காங்க. ஒரு வருஷத்துல 3 வாட்டி சம்பளம் உயர்வு பண்ணிருக்காங்க. என்ன நடக்குமா? அவர் சொன்னார், ஓனர் நீ என்னைக்கு வந்து என் கம்பெனில கால வச்சு என் கம்பெனி என்ன பண்ணுது, கோடிக்கணக்கில் வருமானம் வருது. அப்போ பாருங்க, தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷனை போல ஒரு மனுஷன் உண்டோ அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. 41:38 நீங்க வாசி பாத்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம். அது 39:9 இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. பார்வோனுடைய அரண்மனையில யோசேப்பு தவறா நடக்க அங்க ஒரு நேரம் கிடைக்குது. யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை, தவறா நடந்திருக்கலாம். யோசேப்பு என்ன பண்ணிருக்கலாம்? யாருமே இல்ல, ராஜா சொல்லிட்டாரு, இந்த அரண்மனையில இந்த தேசத்துல நானும் நீ யார் தான், உட்கார்ற சேர்ல மட்டும்தான் வித்தியாசம். மற்றதெல்லாம் உன் பேச்சு கேட்காம ஒருத்தரும் கையை காலை கூட ஆடக்கூடாது. அப்போ இப்பேற்பட்ட அதிகாரத்தை பெற்ற யோசேப்பு என்ன பண்றாரு தெரியுமா? தனிமையில் இருக்கும் பொழுது, யாரும் பார்க்காம இருக்கும் போது என்ன செய்யறாரு? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாரு. நான் எப்படி பாவம் செய்வேன் அப்படின்னு கேட்கிறாரு. நம்மளால சொல்ல முடியுமா? இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைங்க, எத்தனை மக்கள் செல்போனுக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு ஜெப நேரத்தை இழந்து, வேத வாசிப்பை இழந்து, ஆண்டுடைய பிரசத்தை இழந்து போயிருக்காங்க தெரியுமா? யோசேப்பு போல நம்ம பரிசுத்தமா வாழலாம். கர்த்தருடைய அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக மக்களுடைய பரிசுத்தம் குலைந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தம் என்ன எவ்வளவு கேட்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. அப்போ யோசேப்பை போல ஏன் எதற்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம்னு சொன்னா, நம்ம எப்படி வாழ்றதுக்கு? பரிசுத்தமா வாழ்றதுக்கு. 4 பேருக்கு மத்தியில நான் பரிசுத்தவான்னு காலை தூக்கி விடுறது இல்லைங்க. 4 அறைக்குள்ள தப்பு செய்ய சூழ்நிலை இருந்தா கூட நான் தேவனுக்காக நிற்கிறேன் நம்ம காமிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற அனுபவம், அவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம். அப்போ எங்க ஊர்ல 2 பேர் சினிமாவுக்கு போயிருக்காங்க.
2 விசுவாசி 2 பேர் சபையில் குரூப் பக்கத்துல உட்காந்துட்டாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ இடைவேளை நேரத்தில் லைட் போட்டாங்க பாருங்க. பார்க்க பாருங்க பாருங்க சோதனை. அந்த ஊர்ல பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. வெளியூர்ல போனாங்க. ஆனா அங்கேயே ஆண்டு வேலை போட்டு வந்தாங்க. அதான் தகவல்காரன் தாவீது சொல்றாரு, நான் ஆகாயத்துக்கு போனாலும் நான் பாதாளத்துக்கு போனாலும் நான் எங்க போனாலும் உங்க காரன் உங்க மகன் என்ன பண்ணுது, என்ன பார்த்துட்டே இருக்குது, தப்பிக்கவே முடியாது. நம்ம நினைக்கலாம் இந்த ஊர்ல பண்ணதானே தப்பு, இங்க தானே ஜனங்கள் இருக்கிறாங்க. அது இல்லைங்க, எங்க போனாலும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா இந்த அபிஷேகம்? நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த அபிஷேகம். அல்லேலூயா. அடுத்தது கடைசி வாசிக்க முடிக்க போறோம். யோவான் 16ஆம் அதிகாரத்தை எடுங்க. 16ஆம் அதிகாரத்துல 7-8 வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் கேட்டவர் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நல்ல கவனிங்க. கடைசி நாம் பார்க்கிறோம் எதற்கு இந்த அபிஷேகம் பார்க்கும் பொழுது, சத்துருவை ஜெயிப்பதற்கு இந்த அபிஷேகம், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த அபிஷேகம் தேவை. மூன்றாவது காரியம் எதற்கு இந்த அபிஷேகம் என்று சொன்னால், எதற்கு தெரியுமா? ஆண்டு சொல்ற பாருங்க, நான் என்ன பண்றேன், நான் போய் ஒரு தேர்ச்சிரவாளனை அனுப்புங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, சும்மா உட்கார்ந்துட்டு நீங்க வெளியே ஜெப நேரத்துல ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டா போதும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாரா? அவர் என்ன செய்யறாரா, எதற்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவர் வந்து எங்க வந்து இல்ல அவர் எங்க வந்து இந்த சபை என்ற கட்டடத்துக்குள்ளவா, இல்ல ஆலயம் என்று நமக்குள்ளவா? சொல்லுங்க, எனக்குள்ள வந்து என்ன பண்றாரா, அவர் வந்து நீ பாவத்தை குறித்து, எதை குறித்து? பாவத்தை குறித்து. இன்னைக்கு நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஞானஸ்தானத்துக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி லைசன்ஸ் இல்லாம பாவம் செஞ்சிருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்க, தைரியமா லைசன்ஸோட பாவம் செய்யறாங்க. அப்போ இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை காண்பாரோ, கடைசி காலத்துல அன்பு தனிந்து போகும், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ என்ன நடக்குது, பாவம் என்ற காரியம் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள அதிகமா பெருந்துச்சு. விசுவாசியா இருந்தா கூட, ஆண்டவரை ஏற்றுட்டா கூட, ரட்சிக்கப்பட்டால் கூட, ஞானஸ்தானம் பெற்றால் கூட, இன்னும் பாவத்தை விட்டு ஓயாத மக்கள் அநேகர் இருக்கிறாங்க. இன்னும் கர்த்தருக்கு விரோதமா நடக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறாங்க. அப்போ நான் பின்மாற்றமா நான் சொன்ன பாத்தீங்களா, நான் கோயில் பிள்ளையாருன்னு சொல்லிட்டு பின்மாற்றமா இருக்கும்போது, அப்போ ஆண்டவர் வசனம் என்கிட்ட பேசு, நீ பாவியா இருக்கும் பொழுது நான் என்ன செஞ்சேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன் என்ற அந்த சுவிசேஷத்தை கேட்டு நீ ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின. இன்னைக்கு மனப்பூர்வமா நீ பாவம் செய்வாய் என்று சொன்னால் வேறொரு சுவிசேஷம் இருக்கா? இயேசு உனக்காக மரித்தார், உனக்காக எழுந்தார், உன்னை ரட்சிப்பார், பரலோகம் சேர்ப்பார். இதுதாங்க சுவிசேஷம். இதுக்கப்புறம் வேற ஏதாவது சுவிசேஷம் இருக்குங்களா? அப்போ ஒரு விசுவாசி இதை கேட்டு மனம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கூட மனப்பூர்வமா பாவம் செய்தா எப்படிங்க நம்ம பரலோகம் போய் சேர முடியும்? எதற்கு இந்த அபிஷேகம் தெரியுமா? நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. பாவம்னா என்ன, அநீதினா என்னன்னு நமக்கு கர்த்தர் உணர்த்துவார். அவர் நமக்குள்ள இருக்கும்போது தான் நம்ம பாவம் செய்ய நம்ம கால் போடும் பொழுது சொல்வாரு, இது பாவமான காரியம், இதை விட்டு நீ விலகிடு, இங்க போனா உனக்கு ஆபத்துன்னு சொல்லி ஆவியானவர் உனக்கு உணர்த்துவார். எதற்கு இந்த அபிஷேகம்? பாவத்தை குறித்து நாம் உணர்வடைவது. இரண்டாவது என்ன செய்யறாராம், பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும். இதுக்கு எத்தனை பேர் நம்ம நியாயம் செய்யணும்? எல்லாருமே கரெக்டா நியாயத்தை சொல்லிடுறோமா? கடைக்காரர்கிட்ட 100 ரூபாய் கொடுத்துட்டு மீதி 4 ரூபாய் கொடுத்தா என்ன பண்றோம், கவனம் கணக்கு பார்க்கறது போய் வாங்கி பாருங்க. அவர் கேட்டாருன்னா சாரி பார்க்கலங்க. இப்போ இது மாத்திரம் கிடையாதுங்க, குடும்பத்துல நியாயம் செய்யணும். மாமியார் என்ன பண்ணக்கூடாது, மருமகளுக்கு அநீதி செய்யக்கூடாது. அதே போல மருமகள் என்ன பண்ணக்கூடாது, மாமியாருக்கு அநீதி செய்யக்கூடாது. குடும்பத்துல யாருக்கும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, அநீதி செய்யவே கூடாது. அது சபையில இருக்கட்டும், சமுதாயத்துல இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அநீதியானது செய்யக்கூடாது. அப்போ எதற்கு இந்த ஆவியானவர் நமக்குள்ள தேவைன்னா, நம்ம என்ன செய்யணுமா, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தப்படுவதற்கு. இரண்டாவது எதை குறித்து?
நீதியை குறித்து. அப்போ இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நீதியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவங்களை பார்த்து என்ன பண்ணக்கூடாது. இவங்களாம் சபைக்கு போறாங்களா, இப்படி பேசிட்டாங்க, இப்படி அநீதி பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரை தேடலாமான்னு இவங்களை பார்த்து என்ன பண்ணக்கூடாது. நீதிமான்னு சொல்லவே தவிர அநீதிமான்னு யாருமே சொல்லக்கூடாது. கெட்ட பேர் வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? நேரமே தேவையில்லை. அப்படி நேரத்தை வாங்கிட்டு போயிடலாம். ஆனா நல்ல பேர் வாங்குறதுக்கு 1 வருஷம் ஆகும். அதனால நாம் ஐயா சொல்றது போல நம்ம என்ன பண்றோம், சாட்சியா வாழ்வதுதான் சபைக்கு வந்திருக்கோம். ஆகையினால நாம சாட்சியா வாழ்ந்தால் போதும், சபை நிரம்பிடும். ஆகையினால் ஆவியானவர் எதற்கு நமக்குள்ள வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்கு, இரண்டாவது நீதியை குறித்து உணர்த்துவதற்கு, மூன்றாவது ஒரு காரியம் இருக்கு, நியாய தீர்ப்பை குறித்து. அருமையான தேவனுடைய ஜனமே, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வருவார். ஒரு நாள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். ஒரு நாள் வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து என் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன், நான் உனக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினேன், உனக்காக என் ஜீவனையே கொடுத்து என் மேன்மையை துறந்து மண்ணில் இறங்கி வந்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? நீ எனக்காக என்ன செய்தாய்? உன் சொந்த பந்தம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? உன் வேலை ஸ்தானத்தில் நீ சாட்சியா இருக்கிறாய்? உன் சபைக்கு நான் உன்னை வைத்தேனே, உன் சபைக்கு புரோகிதமா இருக்கிறாயா? உன் ஊழியக்காரன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாயா? உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருந்தாயா? அன்று சொல்றாரு, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை எதிராக இருப்பான். இன்னைக்கு நம்ம எதை விதைக்கிறோமோ யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் வளர்ந்துட்டு ஆண்டவர் வரும்போது அறுத்து கொண்டு வருவார். கர்த்தர் நியாயம் கேட்பார். நம்ம எந்த பக்கம் போவோம் யோசிச்சு பாருங்க. வலது பக்கமா அல்லது இடது பக்கமா? நித்திய வாழ்வுக்காக நரகத்துக்கா? அது சொல்றாரு, ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்குங்க. நம்ம பண்ற எல்லா கெட்டதுக்கும் எல்லா நல்லதுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. கர்த்தர் வரும்போது கூட கொண்டு வருவார். அவனவனுக்குரிய பலன் எல்லோரும் கூட வருகிறது சொல்லியிருக்கிறார். எதற்கு இந்த அபிஷேகம் தெரியுமா? எதற்கு இந்த பரிசுத்த ஆவியோடு இணைந்து வாழ்கிற, அவரோடு இந்த ஒத்து வாழ்கிற வாழ்க்கை எதற்கு தெரியுமா? நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்று உணர்ந்து வாழ்வதற்கு. நீ வாழ்கிற ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். ஐயோ, நான் பாவம் செய்வேன் என்று சொன்னால் நான் நரகத்துக்கு போய்விடுவேனே. கர்த்தர் நியாயம் தீர்க்கும் போது நான் எப்படி நிற்பேன்? தலை குனிந்து நிற்பு நிற்க போகிறேனா? தலை நிமிர்ந்து நிற்க போகிறேனா? அப்படியே கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி ஒரு வாய்ந்து நிற்க மாலை ஒப்பு கொடுங்க. வார்த்தையை கேட்டு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்படுறதுக்கு அடையாளம் தெரியுமா? எங்க மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, நீ சபை கொடுத்து உலகி கொண்டிருக்கிறீர்கள். இது நீ வாசம் பண்ணுகிற இடம். ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இடம். ஆட்டுக்குட்டியானவர் தவழுகிற இடம். ஆவியானவர் ஆட்டுக்குட்டியானவர் தவழுகிற இடம். ஒப்பு கொடுக்கிற சகோதரி சகோதரனே, ஆவியானவரே, இதுவரைக்கும் நீங்க உணர்த்தி, இதுவரைக்கும் நீங்க ஊழியக்காரர்களோட பேசி நான் செய்யாத காரியங்களுக்கு பண்ணீங்க. இப்ப இதை ஒப்பு கொடுக்கிறேன். எதற்கு இந்த அபிஷேகம் பார்த்தோமே? ஏன் இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோமே. கடைசியாக எப்படி இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது? ஆண்டவர் சொன்னாரு, தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவேன், வருடத்தின் மேலே ஆறுகளை ஊற்றுவேன். இப்போ நீ வாந்தியோடு நீ தாகத்தோடு கேட்ப என்று சொன்னார். ஆவியானவர் உண்மையில நம்முடைய ஆவியை ஊற்றுவார், அபிஷேகத்தை ஊற்றுவார். தேவ பிள்ளையை வாழ்க்கை கேளு, ஆண்டவரே என் ஆவியை ஊற்றுங்க. வாழை பிள்ளைகள் கேளுங்க, சிறு பிள்ளைகளை கேளுங்க. கர்த்தர்களை பயன்படுத்த விரும்புகிறார், கர்த்தர்களை பயன்படுத்த விரும்புகிறார். சிறு பிள்ளையை கர்த்தர்களை தீர்க்கதரிசியாக எழுப்ப விரும்புகிறார். சிறு பிள்ளை கர்த்தர்களை தீர்க்கதரிசியாக எழுப்ப விரும்புகிறார். சாமுவேலே, கர்த்தர் உன்னை வருகிற நாட்களிலே தாவீதை போல கோலியாத்துகளை மேற்கொள்ள என்னுடைய காரியத்தை கண்ட கர்த்தரை தெரிந்து கொள்கிறேன் என்கிறார். நம்முடைய தீர்க்கதரிசியாக கர்த்தரை வைத்திருக்கிறார். சாமுவேலே, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக தாயின் கருத்து நான் உன்னை முன்னேற்றிருக்கிறேன், நான் உன்னை அங்கீகரித்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ விசேஷத்தவன்.
நீ எனக்காக பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறாய். நீ எனக்காக பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறாய். நீ உன்னதங்களில் ஏறி அருமையான மாஸ்டர்மாவை குறித்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த சபையின் எழுப்புதலுக்கு உங்களை பங்காய் மாற்றுகிறார். கர்த்தர் எழுப்புதலுக்கு பங்காய் மாற்றுகிறார். இப்போ நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது எழுப்புதலின் அக்கினியை கர்த்தர் உங்களை கட்டப்படுகிறார். இப்பொழுது ஆண்டவரே மாஸ்டர்மா மேல நீங்க சொன்ன அந்த எழுப்புதலின் அக்கினி இப்போது கட்டப்படுகிறதா வல்லமையினால வகையினால இப்போ சகோதரியே நீங்களாக எழுப்புதலுக்கு பங்கு. கர்த்தர் உங்களை கொண்டு எழுப்புதலை கொண்டு வர்றார். கர்த்தர் உங்களை கொண்டு எழுப்புதலை கொண்டு வர்றார். இதோ கர்த்தர் எழுப்புதல் அக்கினி உங்களை மாற்றமல்ல சபையை நிரப்புகிறது. இந்த 75வது உபவாச நாட்களில் வந்திருக்கிற வெளியோர்களை ஒவ்வொரு நேரம் கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. வேலைக்காரனுடைய கைகள் உம்மை நோக்கி இருக்கிறது போல இந்த வேலைக்காரனுடைய கரம் உம்மை நோக்கி இருக்கிறது. நன்மை இரட்டிப்பான நன்மை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மை கர்த்தர் வழங்குகிறார். அதற்காக நன்றி. நல்ல சுகமான ஆரோக்கியத்தை இன்னும் அநேக ஜாதிகளுக்கு ஆத்மாவை ஆசீர்வதிங்க. கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சபை ஜனங்களை ஆசீர்வதிங்க. நல்ல திருக்கரத்தை ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதா.